வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் ராமநாதபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்கள் அற்புதகுமார் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர்கள் பாண்டித்துறை பாலகிருஷ்ணன், துணை செயலாளர்கள் சுப்பிரமணியன், மனோகரன், மீரான் போகிதீன், சையது யாசின், சட்டமன்ற தொகுதி செயலாளர் சதானந்தன், யோசேப்பு, ராமநாதபுரம் பாலமுருகன், திருவாடனை பழனிக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மதுரை மண்டல செயலாளர் மாலின் கண்டன் உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராமநாதபுரம் மண்டல துணை செயலாளர் விடுதலை சேகரன், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் வரிசை முகமது, மாநில நிர்வாகிகள் முகமது இஸ்மாயில், விடுதலை கிட்டு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தை ராமநாதபுரம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் அருமை தோழர் அற்புதம் அவர்களும் அருமை தம்பி பிரபாகரன் அவர்களும் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தில் முன்னணி பொறுப்பாளர்களும் இஸ்லாமிய இயக்கத்துடைய தோழமை இயக்கத்துடைய நண்பர்களும் தோழர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மோடி அரசு திட்டமிட்டு தொடர்ந்து இஸ்லாமியருக்கு எதிரான வெறுப்பு பரப்புரையை இந்தியாவில் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிப்பதுதான் மோடி அரசின் திட்டம். இந்த திட்டத்தை கண்டித்துதான் தமிழ்நாட்டில் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் சென்னையில் போராட்டம், தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக ராமநாதபுரத்தின் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது காரணம் இஸ்லாமியர்களை குறிப்பாக இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த நினைக்கும் பாசிச பாஜக அரசை கண்டித்து நடைபெறுகிறது. இஸ்லாமியருடைய சொத்துக்களை இஸ்லாமியர்களுடைய வகுப்பு போர்டு பராமரிக்கும், இஸ்லாமிய அமைப்புகளை பாதுகாக்கும். இதில் தனிநபர் தலையீடு தேவையில்லை. குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வருகிற இந்த செயல் திட்டம் தேவையில்லை என்று கண்டித்து நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டம்.